நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சொன்னா பத்தாது, இன்னும் அடுத்தடுத்து நம்மளுடைய கோவிலுடைய வளர்ச்சியில பங்கிடும். எல்லாரும் அவர்களுடைய பக்தியை இறைவன் மேல காமித்து ஆலயத்திற்கு வரணும். இந்த ஆலயத்தை உருவாக்குனது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆன்மா நயம்னா ஒடுங்குதல் அர்த்தம். இன்னைக்கு நாகரீக காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, ஒரு மொபைல் தொலைபேசியில அந்த டவருடைய சிக்னல் இல்லைன்னா அந்த போன் ஒர்க் ஆகாது. அதுபோல நம்மனா சிம்மா பாவிக்கணும். சுவாமிங்கிற ஒரு டவர் இல்லை அப்படின்னா, ஆலயங்கிற ஒரு டவர் இல்லைன்னா நமக்கெல்லாம் ஒர்க் ஆக மாட்டோம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அடிக்கடி நம்ம அது சாமியினுடைய நிழலே இருந்துட்டே இருக்கும். அப்பதான் 4G 5G 7G எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த அருள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ஆலயத்துக்கு வந்துட்டு போகணும். ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமையானா வரணும், செவ்வாய்க்கிழமையானா வரணும். சாமி கும்பிடணும். மணிகாரர் அவர் தான் சொன்னார், மக்கள் எல்லாம் சாமி கும்பிடணும் சாமி, அதுதான் ஒரே குறிக்கோள். அவருக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும். எல்லாருமே மிகப்பெரிய கும்பாபிஷேகத்தை பட்டினி குடும்பத்தாரர்களும் சரவண பிரகாஷ் குடும்பத்தாரர்களும் செலவேற்கொண்டு ஏற்றி நடத்தி இருக்கிறதுக்கு மீண்டும் ஒரு கரகோஷத்தை கொடுத்து திருமணத்துடைய நிறைந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சாமியை பிரதிஷ்டை பண்ணிட்டோம், நம்ம அடுத்தது விட்டுட்டு போயிடக்கூடாது. இன்னைக்கு மண்டலாபிஷேகை பூர்த்தி முடிஞ்சது, அடுத்தது தை மாசம் ஆண்டு விழாவுக்கு வந்தா போறோம்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்கீங்களா? அப்படி முடிவு இருந்தா கை தூக்கிடுங்க. எல்லாருமே அப்படித்தான் முடிவு பண்ணிருப்பீங்க. இல்லைங்க சாமி சொன்னா மனசுக்கு திருப்தியா போனா ஒரு விசேஷ வழிபாடுகள் செய்யணும். தை வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை மாரியம்மன் அப்படி மந்திர சாமியமா இருக்கா. என்ன நேரத்துல என்ன கேட்கிறோமோ அள்ளி கொடுப்பா மாரியம்மன். முத்து மாரியம்மன் அப்படியே சாட்சாத் காருண்ய விக்கிரகம் சொல்லுவாங்க வடமொழியில். அப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த மன்னரையில முத்து மாரியம்மனா நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டு வருகின்றார். நாளையிலிருந்து அந்த ஆலய வழிபாடுகள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் ஒரு தீப பூஜை செய்யறது, எதுவா இருந்தாலும் நம்மளுடைய தர்மகர்த்தாவிடம் கலந்து கொண்டு செய்துட்டோம் அப்படின்னா மக்கள் வரப்போக இருக்கணும். அம்பாள் டெய்லியும் சேவிச்சுட்டே இருக்கணும். சேவிக்க தான் அம்பாளுடைய சக்தி அதிகரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல எல்லோரும் ஆலயத்திற்கு வழிபாடுகளை செய்து முத்துமாரியம்மனுடைய திருவுருளை பெற்று நலமோடு பொழிவாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இப்பொழுது அடுத்தபடியாக நமது கூடம்பட்டி ஆலய திருமணம் வேத ஆகம சரவண்மணி ஸ்ரீ சா நடராஜ சுவாமிகள் அவர்களுடைய அருளாசி உரையானது பக்த பிரபுகளை தாய்மார்களே, நம்முடைய மன்னரை வாய்ப்புகளே, நம்முடைய அன்பிற்கு பாராட்டிக்கூடிய மன்னரை மணிகாரர் சரவண பிரகாஷர்களே, கூடப்பட்டி மணிகாரன் பட்டினி கவுண்டர்களே, இன்னும் அவரை சார்ந்த உறவினர் பெருமக்களே, வருகின்றிருக்கின்ற அனைத்து அன்பர்களுடைய தாய்மார்களே, சிவகாரி பெருமக்களே, எல்லோருக்கும் நம்முடைய திருமணத்தில் நிறைந்த பரிபூர்ணமான ஆசைகளை தெரிவித்துள்ளேன். உங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரிய எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்க. என் சிவகாரி விடிவெளி தூக்கம் முடிச்சவங்க யாரும் தெரியல, தூங்கினவங்க யாரும் தெரியல. ஏன்னா சிவராத்திரி தான் தூக்கம் முடிக்குன்னு சொல்லுவோம். தூக்கம் முடிச்சவங்க தான் கை தூக்கி பாதி பேர் தூக்கிட்டீங்களா? மகா சிவராத்திரி அடுத்து அமாவாசை எவ்வளவு அழகா நம்முடைய முத்துமாரியம்மன் கோயில் மண்டலாபிஷேகம் நிறைவு அமைத்திருக்கின்ற பாருங்க. இது 3வது கும்பாபிஷேகம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கிருஷ்ணசாமி கோவிலுடைய குடும்பம் புஷ்பாத்தா, நம்முடைய கூடப்பட்டி வெங்கடாஜல குடும்பம்லாம் இருந்து மிகச் சிறப்பாக செய்தார்கள். இந்த 3வது கும்பாபிஷேகம் நம்முடைய சரவண பிரகாஷ் கொண்டவர்கள், பட்லிகை கொண்டவர்கள், புதுப்பாளையம் எல்லாருமே சேர்ந்து அருமையாக பண்ணிட்டாங்க. உள்ள போன உடனே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு லைட் போட்ட மாதிரி ஒரு பிரகாசம் அவ்வளவு சாநித்தியமா இருக்கு. நம்ம கிரிசா சொன்னது போல கருவறைக்குள்ள போன உடனே அப்பா நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே இருந்த காட்சியில் இன்னைக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அன்னைக்கெல்லாம் கூட்டமே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு இந்த 24 நாட்கள் பார்த்தா மக்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு. தாய்மார்கள் ஆகட்டும், அன்பர்கள் ஆகட்டும், ஒவ்வொரு நாட்டிலும் அவர்கள்